எடுத்துட்டு வரீங்க தேவக்குட்டி? எவ்வளோ பெரிய தட்டு இது! மூடி இது தட்டா? மூடியில எடுத்துட்டு வந்திருக்க. சப்போட்டாவை பிச்சு தோல் கூட எடுக்கல, அப்படியே பிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. அதுக்குள்ள வரதுக்குள்ள நீங்க என்ன அவசரம்? பிச்சு தர அம்மா இரு. காயா இல்ல பழமா தான் இருக்குது. வா பிச்சு தரேன். போன் எடுக்க போயிட்டாரு, அதுக்குள்ள சாப்பிடுறது ரெடியா. வெயிட் பண்ணு, பிச்சு தரேன். வெயிட் பண்ணு. இது வர டைம் மணி 7 தான் ஆகுது. அதுவும் இன்னைக்கு லீவு. அன்னைக்கு கூட எனக்கு தூங்க விடாம காலையிலே ஃப்ரூட் சாப்பிட வந்திருக்காரு. என்னடா மூஞ்சி கூட கழுவுலங்க. இவரு சேவை செய்யறதுக்கே கரெக்டா இருக்கு நமக்கு. அதே இது சாப்பிட்டு நான் கட் பண்ணி தரேன். ஒன்னொன்னா சாப்பிடணும், அப்படியே அனுப்பக்கூடாது. சப்போட்டா லவர். தேவ் எனக்கு சப்போட்டாவே பிடிக்காதுப்பா. எப்படி தான் சாப்பிட்றான்னு தெரியல. ஆக்சுவலி இன்றைக்கி லீவு. சரி கொஞ்சம் லேட்டாக எழுந்திக்கலான்னு பார்த்தா நம்ம ஆள் எப்போவுமே எந்திக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பால் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டா. அப்புறம் நான் வாஷ் பண்ணி விட்டுட்டு அவனை குளிக்க வச்சிடணும். பாத்ரூம் போயிட்டானா உடனே குளிக்க வச்சிரு அப்படின்றோம். அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா மணி 7:30 ஆகிடுச்சு. நான் மூஞ்சி கூட கழுவலைங்க. எப்படா நேரம் போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலி நேற்று ஸ்கூல் விட்டு வரும்போது அவருக்கு பிடிச்ச ஐட்டம் பனானா, சப்போட்டா, கிரேப்ஸ் 3மே வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கி வச்ச நேரத்துலேருந்து எடுத்து சாப்பிடுவானா. அது வாஷ் பண்ண மாட்டான், அப்படியே எடுத்து வாயில் போட்டுருவான். அப்புறம் நான் திருப்பி நாங்கள் வாங்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி கொடுக்கணும். இதான் நேற்றுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு.